என்னடா பாக்குற? என்ன எல்லாம் நீயே அடிச்சிருக்கிற, எனக்கு கொடுங்க. இந்த பாருடா, சீரட் குடிக்கிறது தப்பு. அதுலயே அண்ணன் சீரட் குடிச்சேன்னா ஊர்க்காரங்க நேரம் உன்னை போக்கின்னு சொல்லுவாங்க. எல்லாம் இப்ப என்ன பொறிக்கும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. குடுப்பியா? இந்த பிடி. உன் முன்னாடி உட்காந்து சீரட் குடிச்சேன்னா பாக்குறவங்க எல்லாரும் என்ன தப்பா நினைப்பாங்க. நான் ஓரமா உட்காந்து தம் அடிக்கிறேன். யாரா வந்தா சொல்லு. ஏன் என்ன பார்த்தா எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்களா? அதான் நீயே ஒத்துக்கிட்டிய பொறிக்கணும். அப்புறம் என்ன? சக்கரப்பட்டிக்கு இப்படிதான் போணுமா? என்னடா கேட்டதுக்கு கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற? வாயத்தரன் சொல்ல. வாயில என்ன கொலக்கட்டியா வச்சிருக்க? போஸ் குடுக்குற? வராங்க. ஏய், பின்னால வண்டி எடுக்கிறேன். பிரிட்ஜில் முட்டுதான் பாரு. வாங்க. முட்டுதா? முட்டல வாங்க. இப்போ முட்டல வாங்க. நல்லா பாடுற. முட்டிருக்கீங்க. வண்டி முட்டிடுச்சுன்னா உனக்கு சிரிப்பாடா? நீங்க மட்டும் நீ ஏன்டா என்ன தடுக்கிற? அவனுக்கு அண்ணனா தம்பியா? அண்ணன். பெரியவனா சின்னவனா? ஒரே அசிங்கமா இருக்க. நீயாவது சொல்லி கொடுக்கப்படாது? அக்கம் பக்கத்துல இருந்து வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்க? இந்த வீட்டுல கோலம் போடுற வயசுல ஒரு பொண்ணு லைன் நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதா? அவங்கெல்லாம் எத்தனை நாளைக்கு தான் கோலம் போடுறது? இந்த வீட்டுக்கு ஒரு சிரிக்கி வரக்கூடாதா? மருமக வந்த உடனே அவதான் சாணி தெளிச்சு கோலம் போடுவான்னு நீ நினைக்கிறியா? அவளுக்கு இவனுங்க தான் எல்லா வேலையும் செய்ய போறானுங்க. வேணா பாரு, பொண்டாட்டிக்கு சரியான பிரிமனையா இருக்க போறானுங்க. இவனுங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுமே. நேத்து தான் அரசப்பட்டிக்கு போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டேன். பெரியவனுக்கா சின்னவனுக்கா? ஒரே பொண்ணை 2 பேருக்கா கட்டி வைக்க முடியும்? பெரியவனுக்கு தான். அவனுக்கு தானே கழுத வயசு ஆகுது.
பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. எதுக்கு அவனை ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வர சொல்லு. போகும்போது என் கல்யாண பட்டு வேட்டிய கட்டிட்டு போக சொல்லு. ரொம்ப ராசியானது. வேட்டிய பார்த்த உடனே பொண்ணுக்கு பிடிச்சு போயிடும். பாட்டி, பொண்ணு கருப்பா சொப்பான கேளுங்க. ஏண்டா ராயசாமி, பொண்ணு கருப்பு தோளா சிவப்பு தோளா? புலித்தோல். கழுத கட்டுன்னா கட்ட வேண்டியதுதானே. ஏப்பா, பொண்ணு எனக்கு பிடிக்க வேணாமா? பொண்ணுக்கு ஒன்ன பிடிச்சா போதாது. டேய், போற பாக்குற திரும்பி வந்துடுற. ஏற்கனவே நான் எல்லாத்தையும் பேசிட்டேன், தெரியுதா? பா. எந்த ஒரு பொண்ணு? அரசப்பட்டி. அரசப்பட்டியில இறங்கி? அரசப்பட்டியில இறங்கி ஒரு கிணறு இருக்கு, அதுல புதி மூதேவி. பச்சை விட்டு இறங்குடா, அவங்களே வந்து உன்னை இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க. உன் அடையாளம் எல்லாம் நான் சொல்லி இருக்கேன் விவரமா. பாட்டி, நான் அவன மாதிரி தோணை பத்தி எல்லாம் கவலைப்படல. எனக்குன்னு ஒரு ஆளை பத்தி தான் கவலைப்படுறேன். கருப்போ சிவப்போ மத்தலோ தொத்தலோ எனக்குன்னு ஒண்ணு பார்க்க சொல்லு பாட்டி. யாப்பா, பெரியவனுக்கு தான் அரசப்பட்டியில பார்த்தது மாதிரி சின்னவனுக்கு தான் ஆண்டிப்பட்டியில பார்த்துட்டா. ஆண்டிப்பட்டியா? ஆண்டிப்பட்டின்னா உனக்கு அவ்வளவு லேசா இருக்கா? அங்க இருக்க பொண்ணுகள்லாம் லட்சணமான பொண்ணுங்க. இவனுக்கு யாரு கொடுப்பா? நாமா இவனை ஒரு வினோபாபா மாதிரி, வள்ளலார் மாதிரி, விவேகானந்தர் மாதிரி ஆக்க போறேன். ஏன்னா என்ன மாதிரி தைரியசாலி பாரு. ஏப்பா, உங்ககிட்ட நான் தைரியசாலின்னு சொன்னா? கோழைன்றியா? ஆமா. பயந்தாங்கொள்ளின்றியா? ஆமா. அறிவில்லைன்றியா? ஆமா. அட தோ, உனக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான் பேமானி? ஏங்க ராமசாமி? யாரு? எங்க இருந்து வந்திருக்கீங்க? சினிமா தியேட்டர் பேரு மாத்திர விஷயமா வர சொல்லி இருந்தீங்களா? நீங்க தானா? உங்களுக்காகத்தான் காலையில இருந்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க உட்காருங்க. அப்படி வாங்க. என்ன பலகீனமா வர்றீங்க? கார்ல வந்தீங்களா இல்ல கார் உங்க மேல வந்ததா? அத ஏங்க கேக்குறீங்க? வர்ற வழியில 2 எரும மாடு முட்டிருச்சுங்க. விலகி வரப்படாது. விலகினதுக்கே விழா எலும்பு ஒடிஞ்சு போச்சுங்க. உடம்பெல்லாம் ஒரே வலிங்க. படுங்க. அப்பா. சின்ன பாண்டி, அந்த தியேட்டர் ஃபைல் எடுத்துக்கிட்டு வா. அதுல பாருங்க, ஒரு வேகத்துல தியேட்டருக்கு என் பேரை வச்சு விட்டேன். அத பெருந்தன்மையா எடுத்துக்கிற குணம் என் பசங்களுக்கு இல்லாம ஊர் ஊரா போய் புகார் சொல்லி எடுத்துறானுங்க. அதனால அவனுங்க பேர்லயே மாத்தி புள்ளான் இருக்கேன். ஆமா, அவங்க பேர் என்னங்க? 2 கழுதைக்கு ஒரே பேரு தான், சின்ன பாண்டி பெரிய பாண்டி. இதா வந்துட்டானே, இவன் தான் இளைச்சு, ரொம்ப சாது. பாடுறாங்க. அவங்க அம்மா ஜாட பார்த்தா தெரியுதுங்களா? பாவம், உங்களுக்கு வலி, ஒண்ணுமே பேச முடியல. இவர் பேர்ல தான் தியேட்டரை மாத்தணுமா? மாத்திருவோம். என்ன இப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே இவனை தெரியுமா? வர்ற வழியில 2 எரும மாடு முட்டிச்சுன்னு சொன்னல, அதுல ஒரு எருமையே இதுதான். அப்ப இன்னொரு எருமை? அதான் பொண்ணு பார்க்க போயிருக்குல்ல. ஆமா. அறிவு இருக்கா? இன்ஜின் பக்கம் கொஞ்சம் தம் அடிக்கிறிய கப்பன் பத்தி நான் கோப்பனா கொடுப்பேன். இதே வேற ஆள் செஞ்சிருந்தானா பல்ல உடச்சு கையில கொடுத்து கீழே இறக்கிருப்பேன். 60 பைசா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டா பஸ் உங்களுக்கு சொந்த நினப்பு. ஐயோ ஐயோ ஐயோ, அடிக்காதீங்க சார். ஐயோ சார், தெரியாது சார், தெரியாம சொல்றேன். வேறடி கொத்து சுத்துறீங்க சார், சும்மா அடிக்காதீங்க சார். மாப்பிள்ள தான். வாங்க 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 வாங்க. போலாங்களா? யோ வண்டிக்காரர, உனக்கு இந்த ஊர் தானே? பொண்ணு எப்படி? பாக்குறதுக்கு பச்சை பச்சை தாங்க இருக்கும். உள்ள இறங்கி பார்த்தா தான் பல்ல மாதிரியே தெரியும். யோ, பொண்ணு அழகா இருக்குமா அசிங்கமா இருக்குமான்னு கேட்டியா? யோ, உன்னதையா
நான் தான் சொல்றேனுங்களே, இந்த ஊர் ஒரு மாதிரி, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லன்னா என்னதான் வேலி போட்டாலும் பக்கத்து வீட்டுக்கார வந்து அறுத்துட்டு போயிடுவான். ஆமா, இந்த ஊர்ல என்ன நிலம் வாங்க போறீங்களா? சரியான செவிட்டுக்கிறாய். எதுங்க நான் சொல்றது உங்களுக்கு காது கேக்குங்களா? மூடிட்டு ஓட்டியா? எதுங்க சீக்கிரமா போனுங்க, போயிடலாங்க. ஏய் கல்யாணி, ஏய் ட்ரு. அப்பவே சொன்னேன் அந்த பயலுக்கு பிடிச்சிடலாம்னு. இப்ப ஓடி போயிட்டாலும் எங்க போய் பிடிக்கிறா? மாப்பிள்ள வந்தாச்சு. இவர்தான் பொண்ணோட அப்பா. வணக்கம். வாங்க. ஏய், மாப்பிள்ள சகப்பா இருக்காருப்பா. வணக்கம் தம்பி. இவங்கதான் பொண்ணோட அம்மா. இப்ப கும்பிட்டாரே, அவரோட சம்சாரம் தானே? ஏய் மாப்பிள்ள நம்ம பொண்ணத்தான் பார்க்க வந்திருக்காரு, நீ முழுகி போனாத. எங்க பையன் பாக்கிறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கான். 10-20 பவுன் கூட கேட்டாலும் அந்த பையனுக்கே முடிச்சிடலாங்க. 10-20 பவுனா? உங்க அப்பா என்ன கோளாறு சுரங்கத்திலே வேலை பாக்குறா? மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சு போச்சு. அவன் 50-100 கேட்டாலும் அவனுக்கு தான் கட்டி வைக்க போற. போய் பொண்ணை தயார் பண்ணு. அக்கா மீதி வந்து நாளைக்கு சுத்திக்க. உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. மாப்பிள்ளை வந்து அங்க உனக்காக உட்காந்துட்டு இருப்பாரு. நீ என்ன அடி மேல அடி வச்சிட்டு இருக்க. கொஞ்சம் சுருக்காவா. வர மாப்பிள்ளை எனக்கு தானே ஆண்டவன் முடிவு பண்ணிருந்தா, நான் எவ்வளவு நேரம் கழிச்சு போனாலும் அவர் எனக்காக காத்துட்டு இருப்பாரு. உனக்கு ரொம்ப தான் உன் மேல நம்பிக்கை. எனக்கு வர ஆத்திரத்துல நான் தான் பொண்ணு மாப்பிள்ளை எதிரில போய் நிக்க போறேன். ஏமா இன்னும் சீதா வரல? இல்லக்கா, எந்த கோயில் போயிருக்கான்னு தெரியலையே. தெரிஞ்சா நான் போய் கூட்டிட்டு வந்துருவேன். ஐயோ, இப்ப மாப்பிள்ளை கேட்டா யார பொண்ணுன்னு காமிக்கிறது? நீங்க தான் பொண்ணு நினைச்சு மாப்பிள்ள பயந்துட போறாரு. மாப்பிள்ளைய விடுடி, மாமா கோச்சுக்க போறாரு. ஏய், உங்களுக்கு கிண்டலா போச்சுல்ல? இப்ப நான் என்ன பண்றது? எங்க போனேன்னு தெரியலையே. அக்கா, சீதா வந்தாச்சு. அப்பாடா, உன்னை பார்த்த உடனேதான் எனக்கு உயிரே வந்துச்சு. இது பாருமா, மாப்பிள்ள வந்திருக்காரு. இந்த காஃபி கொண்டு போய் கொடுமா. மாப்பிள்ளை யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? மாப்பிள்ளை யாருன்னு நெத்தில எழுதி ஒட்டி இருக்கும். படிச்சு பார்த்துட்டு காப்பியை கொண்டு போய் கொடு. ஓய், அசட வழியா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அவர் தான் மாப்பிள்ளை. போம்மா போ. இது எதுக்கு 2 டம்ளர்? சூடா இருந்தா ஆத்திக்கிறதுக்கு. நீங்க சொல்றது பார்த்தா கூட இருந்தா கொஞ்சம் திருப்பூத்து சொல்ற மாதிரி இருக்கு. ஏய், மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? சொல்லுடி. நிஜமாவே பிடிச்சிருக்கா? நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சி, சும்மா சொன்ன.